ஸோ ஸோ இதுதான் கீவேர்ட் ரிசர்ச் பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ கீவேர்ட் ரிசர்ச் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அதில் வந்து லோக்கல் எஸ்இஓவும் வருது, கூகுள் ஆட்ஸும் வருது, எஸ்இஓவும் வருது. இந்த 3 ப்ராசஸ்லையும் வந்து கீவேர்ட் ரிசர்ச்சை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, அதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும். இப்போ 2 பில்லர் இருக்குது. ஒன்று சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இன்னொன்று சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். என்ன கேட்டால் அதிகமாக உங்களுக்கு வந்து பிராண்டிங் எங்கே நடக்கும்னா சோஷியல் மீடியாவில் நடக்கும். அதுக்காக சேல்ஸ் நடக்காதுன்னு சொல்ல வரல, அங்கேயும் சேல்ஸ் நடக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் பிஸ்னஸ். அதே மாதிரி சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் இருக்குது, அங்கே அதிகமான சேல்ஸ் நடக்கும், அதிகமான கன்வர்ஷன் நடக்கும். கூகுள் இல்லை, நீங்கள் எந்த பிஸ்னஸ், லோக்கல் பிஸ்னஸ் எது எடுத்தாலும் உங்களுக்கு கன்வர்ஷன் அங்கே தான் நடக்கும். கன்வர்ஷனா என்னன்னா, இப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணி எனக்கு கோர்ஸ் வேணும்னு கேட்டால் அது ஜஸ்ட் கால், லீடு. அது லீடு. இந்த மாதிரி நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது கன்வர்ஷன். புரியுதுங்களா? அது கன்வர்ஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஹை கன்வர்ஷன் வேணும், நம்ம பிஸ்னஸ் வந்து லோக்கல் பிஸ்னஸாக இருக்குது, கீவேர்டு பேசிஸ் பிஸ்னஸாக இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம கீவேர்டு ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா வெங்கடேஷ்? உங்களுக்கு புரியுதா? ஓகே, ஃபைன். இப்போ கீவேர்ட் ரிசர்ச்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் சூட்டபிள் கீவேர்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ் டு ஜென்ரேட் எஸ்இஓ ரேங்கிங். நம்ம எஸ்இஓ ரேங்கிங் பண்ணணும். நம்ம வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணி எஸ்இஓ ரேங்கிங்கை டாப்ல கொண்டு வரணும். அதனால தான் கீவேர்டு ரிசர்ச் பண்ணுறோம். எந்த கீவேர்டு ரைட்டான கீவேர்டுன்ற கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் கீவேர்டு ரிசர்ச்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கீவேர்டுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, பீப்புள் இதெல்லாம் தேடுறாங்கன்றதை ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து ஒரு 5 கீவேர்ட்ஸ் எடுத்திருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது கீவேர்டு தான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ்ன்றதும் கீவேர்டு தான். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் காஸ்ட் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ்ன்றது கீவேர்டு தான். இது எல்லாமே கீவேர்டு தான் கிட்டத்தட்ட. பட் எல்லாமே கீவேர்ட்னா எல்லாமே நம்மளுக்கு ஒர்க் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கீவேர்ட் ரிசர்ச் நம்ம பண்ண போகிறோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஃபைலை எடுத்து வச்சுக்கணும். இப்போ இவங்க கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு ஃபைலை எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து நியூ ஃபைல் போகிறேன். எனிதிங் இஸ் ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நம்ம பிஸ்னஸ் என்ன, நான் எந்த இடத்துல பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்றத நம்ம புரிஞ்சா தான் கீவேர்ட் ரிசர்ச் பண்ண முடியும். ஏன்னா நான் டெமோ கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன், நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் தான் நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃபேஷன் டிசைன் இல்லைன்னா வெப் டிசைன் கம்பெனி, இதுதான் என்னோட நீஷ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். வெப் டிசைன் கம்பெனி நான் பண்ண போறேன். அது லொகேஷன் எங்க? பெங்களூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ என்னோட கோல் என்ன? வெப்சைட் கிளைண்ட். இதுதான் என்னோட கோல். இதுக்கு நம்ம வெப்சைட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணியிருக்கணும், என்ன டிமாண்ட் இருக்குது பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு ஒரு வெப்பேஜ் எப்படி நம்ம பண்ணுவோம், ஹோமு, அபவுட்டு, சர்வீசஸ்ல என்னென்ன இருக்குது, அப்புறம் பிளாக் வேணா பிளாக், இப்படி தான் இருக்கும். எல்லா வெப்சைட்டும் இப்படி தான் இருக்கும். கான்டாக்ட். ஓகே, இது வந்து ஒரு பேஸாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். எப்பயுமே நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பிகினிங்லேருந்து பண்ணுறீங்கன்னா இப்படி எடுத்து வச்சுக்கணும். இல்லை ஆல்ரெடி ஒரு வெப்சைட் இருக்குன்னா எல்லாமே இருக்கும், நீங்கள் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளோட நீஷ் என்னன்னா வெப் டிசைன். எங்கே இருக்கு? பெங்களூர்ல இருக்கு. என்ன பண்ணுறோம்? வெப் டிசைன் கம்பெனி, வெப் டிசைன் சர்வீசஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணோம்னா இப்போ இதே ஃபார்முலாவை நான் இங்கே சொல்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற கீவேர்டு 2 வார்த்தை இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ்ன்றது 3 வார்த்தை இருக்குது. அதாவது வந்து இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இதை ஷார்ட் டெய்ல்னு சொல்லலாம், இதை மீடியம் டெய்ல்னு சொல்லலாம், இதை லாங் டெய்ல்னு சொல்லலாம். ஓகேவா? ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ்க்கு நம்ம கீவேர்ட்ஸ் எப்படி எடுக்கணும்னா எப்பயுமே லாங் டெய்ல் கீவேர்டு தான் நம்ம எடுக்கணும். அப்போ என்ன சார் இதெல்லாம் எடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நேராக இங்கே போயிடுறேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணலாம்.
நான் என்ன சர்வீஸ் பண்றேன்? வெப் டிசைன். எந்த இடத்துல பண்றேன்? பெங்களூர். இப்படிதான் நம்ம கீவேர்ட் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கிளிக் பண்ணா இங்க இந்தியான்னு இருக்கு, இதை ரிமூவ் பண்ணிடலாம். எனக்கு அக்யூரேட்டா பெங்களூர்ல என்ன வால்யூம் இருக்கோ அது தெரியணும்னா ஜஸ்ட் கோ வித் பெங்களூர் இன்க்ளூட் கண்ட்ரியை ரிமூவ் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. இப்போ கீழே வந்தா வெப் டிசைன் பெங்களூர்னு இருக்குது, 1600 கீவேர்டு இருக்குது. வெப்சைட் டெவலப்பர்ஸ் இன் பெங்களூர்னு இருக்குது, வெப்சைட் டிசைனர்ஸ் இன் பெங்களூர். இந்த மாதிரி எல்லா பிசினஸ்க்குமே கீவேர்டை வச்சு தான் அவங்க வெப்சைட்டை டிசைன் பண்ணுவாங்க. அப்பதான் அவங்களுக்கே தெரியும் என்ன சர்ச் இன்ஜின்ல என்ன டிமாண்ட் இருக்குதுன்றது அவங்களுக்கே தெரியும். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கேர்ஃபுல்லா நம்ம கீவேர்ட் ரிசர்ச்சை கரெக்டாக பண்ணோம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் ஹோல் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்கே இருக்குது. ஓகே, இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். அதே 2 கீவேர்ட் நான் இப்போ போடுறேன். வெப் டிசைன் ஒரு கீவேர்டு போட்டுக்கிறேன். வெப் டிசைன் சர்வீசஸ்னு ஒரு கீவேர்டு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம எந்த இடத்துல பண்ணுறோம்? வெப் டிசைன். நம்மளது என்னது? கம்பெனி எந்த இடத்துல இருக்கு? பெங்களூர். இப்படி 3 கீவேர்டாக நான் எடுத்துக்கிறேன். என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்தா இதுல எந்த கீவேர்டை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? இதான் என்னோட கொஸ்டின். ஏன் இதான் அதிகமா இருக்குது? வெங்கடேஷ் நீங்க சொல்லுங்க. எந்த சார் keyword? இதுல எந்த கீவேர்டை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? உங்க வெப்சைட்டுக்காக எந்த கீவேர்டை சூஸ் பண்ணுவீங்க? பாருங்க, இது வந்து இவ்வளவு பேர் மந்த்லி இவ்வளவு பேர் தேடுறாங்கன்றத காட்டுறாங்க. அப்புறம் இந்த காம்படிஷன் எவ்வளவு இருக்குன்றத காட்டுறாங்க. நான் ஜென்ரலா ஒரு விஷயம் சொல்றேன், காம்படிஷன் எவ்வளவு இருந்தாலும் நீங்க அதை பண்ணி தான் ஆகணும். லோவா இருந்தாலும் சரி, மீடியமா இருந்தாலும் சரி, ஹையா இருந்தாலும் நீங்க அந்த கீவேர்டு எடுத்து தான் பண்ணி ஆகணும். இப்போ எதுல எந்த கீவேர்டை நீங்க பிக் பண்ணுவீங்க? ஏன்னா 3 கீவேர்டு இருக்குது, இதுல எதை பிக் பண்ணுவீங்க? இதை தான் பிக் டிசைன் பண்ணுவீங்களா? கம்பெனி இன் பெங்களூர். சரி, இப்போ நான் மறுபடியும் இன்னொரு டாஸ்க் இருங்க, நான் இன்னொரு டாஸ்க் சொல்றேன். இப்போ இன்னொன்னு என்ன பண்றேன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு நான் போடுறேன். இப்போ இன்னொரு டாஸ்க். ஓகேங்களா? இங்க நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ்ன்னு நான் என்டர் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம பிடிஎஃப்ல பார்த்தோம், கரெக்டா? அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இன் பெங்களூர் அப்படின்னு நான் போடுறேன். என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல 3 கீவேர்டு வரும், ஏன்னா நம்ம 3 தான் கொடுத்துருக்கோம். இதுல எந்த கீவேர்டு நீங்க சூஸ் பண்ணுவீங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணுவீங்களா? இதை தான் சூஸ் பண்ணுவீங்களா? வெங்கடேஷ் நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்படி சூஸ் பண்ணக்கூடாது. சார் லாங் டெயில் கீவேர்டு தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதுதான், ஆனால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இருங்க நான் சொல்றேன் ஏன் சூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்றேன். இது வந்து ஷார்ட் டெயில் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. 2 வார்த்தை வருது ஷார்ட் டெயில் கீவேர்டு. இது வந்து 3 வேர்டு வருது. இது வந்து மீடியம் டெயில் கீவேர்டு, இது லாங் டெயில் கீவேர்டு சொல்லுவாங்க. ஜென்ரலா எல்லாரும் என்ன சொல்றது என்னன்னா, ஒரு வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா லாங் டெயில் கீவேர்டு எடுத்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஏன்றது உங்களுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதை நான் இப்போ சொல்றேன். ஓகே, இப்போ இந்த கீவேர்டை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நேராக இங்கே போறேன், பேஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கீவேர்டுக்கு யாரெல்லாம் ரேங்க் பண்றாங்கன்றத நம்ம பார்க்கணும். ஓகே, நான் இந்த மாதிரி ரேங்க்னா யார் டாப்ல இருக்காங்க அப்படி இல்லை, இந்த கீவேர்டுக்கு யார் டாப்ல இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த கீவேர்டுக்கு யாரெல்லாம் டாப்ல இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்கே இன்வெஸ்ட்பீடியான்னு இருக்காங்க. இப்போ நம்ம எதுக்காக வெப்சைட் பண்ணுறோம்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்காக வெப்சைட் பண்ணுறோம். அப்போ நம்ம ஆடியன்ஸ் யாரு? லோக்கலாக பெங்களூர்ல இருக்கிறவங்க தான் நம்ம ஆடியன்ஸு. பெங்களூர்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தேடுவாங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு தேடுவாங்களா? வேற எப்படி தேடுவாங்க?
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெங்களூர்னு போடுவாங்க, இல்லைன்னா பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போடுவாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் நியர்பை, இப்படி ஏதாவது ஒன்று தான் போடுவாங்க. அதாவது வந்து அவங்களோட சர்ச் எப்படி இருக்குன்னா, எனக்கு நியர்பைல என்ன இருக்குதுன்னு காட்டுங்கன்றது தான் இருக்கும். வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட்டால் என்ன மீனிங்கு, என்ன மீனிங்னே தெரியாது. ஜெனரிக் டேர்ம் அது. ஜெனரிக் டேர்ம். அவங்க வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேட்குறாங்களா, ஹவு டு பக்கமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேட்குறாங்களா, இல்லை என்ன கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. இது வந்து ஒரு ப்ராடான ஒரு டாபிக். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ப்ராடான டாபிக். சரி, ஃபர்ஸ்ட் இதை இந்த இந்த இது லோக்கல் எஸ்ஏ விட்டுலாம், ஏன்னா நான் லோக்கலாக தேடுறதுனால வருது. ஃபர்ஸ்ட் வெப்சைட் ரேங்க் ஆகுது, இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். செகண்ட் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தேர்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த எந்த வெப்சைட்டும் பெங்களூர் வெப்சைட்டே கிடையாது. ஹப்ஸ்பாட்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எதுவுமே லோக்கல் வெப்சைட் கிடையாது. ஓகேங்களா? இவங்கெல்லாம் ஐஃபை பிளாகர், சொல்லப்போனால் கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, வேர்ல்டு வைடாக சர்வீஸ், வேர்ல்டு வைடாக டூல்ஸ் சேல் பண்ணுறவங்க. எப்பயுமே வந்து டொமைன் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒரு வெப்சைட் பண்ணுறோம், அதை ரேங்க் பண்ணணும், டொமைன் அத்தாரிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ், நல்லா ஹையாக இருக்கணும். சரி, இப்போ இவங்கள தானே நம்ம பீட் பண்ணணும், இந்த கீவேர்டு எடுக்கணும்னு நீங்கள் 2 பேரும் சொல்லியிருக்கீங்க. இவங்களை பீட் பண்ணால் தானே நம்ம முன்னாடி வர முடியும். ஃபர்ஸ்ட் பீட் பண்ண முடியுமான்னு பார்க்கணுமா இல்லையா? அப்போ எப்படி பார்க்கறதுனா, டொமைன் அத்தாரிட்டி செக்கர்னு போடுறேன். போட்டுட்டு சரி, இந்த வெப்சைட்டும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த வெப்சைட் அக்யூரேட்டாக வேணும்னா இந்த வெப்சைட் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ தான் இதை செக் பண்ணுறதுக்கு. கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வெப்சைட் செக் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வெப்சைட் செக் பண்ணும்போது நீங்கள் வெறும் யூஆர்எல் மட்டும் எடுத்துக்கங்க, இந்த டேர்ம்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு நேராக இங்கே போகிறோம். இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது சிங்கிளாக தான் நம்ம பண்ண முடியும். நம்மகிட்ட பெய்ட் டூல்ஸ் இருந்துச்சுன்னா மேபி நம்ம பல்காக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது அத்தாரிட்டி செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறோம். ஓகே, எவ்வளோ இருக்கு, எவ்வளோ பேக் லிங்க் இருக்குது, இவங்களை நம்ம பீட் பண்ண முடியுமா? இன்னைக்கு ஒரு டொமைன் நீங்கள் வாங்குறீங்கன்னா, டொமைன் அத்தாரிட்டி 0 தான் இருக்கும். அவங்க 0ன்னு சொல்லாமல் 1ன்னு கொடுப்பாங்க. அப்போ இது எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. நிறைய கண்டென்ட் எழுதணும், நிறைய பிளாக் எழுதி இருக்கணும், வெப்சைட்டு எஸ்இஓ நல்லா, பேக்லிங்ஸ் நல்லா பண்ணியிருக்கணும். எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம் டொமைனை செக்கர் போகிறேன். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இது தானே ஃபர்ஸ்ட் வெப்சைட்டு, காப்பி பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளோ டொமைன் ஏஜ் இருக்குன்றதை செக் பண்ணலாம். செக் டொமைன் ஏஜ். சரி போயிட்டு வாங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது, எத்தனை வருஷம் ஆகுது இந்த வெப்சைட் இது டொமைன் வாங்கி? இங்கே இருக்கு பாருங்க, 26 இயர்ஸ் இருக்கிறவங்கள நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பீட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ இங்கே எவ்வளோ அத்தாரிட்டி இருக்கு? நம்ம அத்தாரிட்டியை ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு, 94 இருக்கு. புது வெப்சைட்டுக்கு எவ்வளோ இருக்கும்? 1 தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பெரிய கை கூட போய் மோதக்கூடாது. இன்னொன்று நான் சொல்கிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு, என்ன அது ஜென்ரிக் டேர்ம். அது மேபி வாட் இஸாக இருக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ட்ரோடக்ஷனாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இப்போ ஒரு சர்வீஸ் வேணுன்றவங்க எப்படி தேடுவாங்க? இப்படி கூட தேடுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இப்படி கூட தேடுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு தேடுவாங்க. ஆனால் வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேட மாட்டாங்க. புரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சுங்களுக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்களே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களுக்கே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் வேணும், நீங்க எப்படி தேடுவீங்கன்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. பெஸ்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி ஏதாவது ஒன்று தேடுவீங்க. பெங்களூர் கூட தேடுவீங்க, இல்லைன்னா அந்த பெங்களூரை கட் பண்ணிட்டு மீதி வார்த்தையை போட்டு தேடுவீங்க.
அப்ப அப்ப இவங்களாம் என்ன சார், இவங்களாம் ஏன் சார் இதை ரேங்க் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, தேர் ஆர் வேர்ல்டு வைடு மார்க்கெட்டர். சரி, இப்ப நம்ம உள்ளூர்ல மாரத்தான் ஓடுறதுக்கும் இன்டர்நேஷனல் லெவல்ல போய் ரன்னிங் ரேஸ் கலந்துக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. நான் எடுத்தோடனே நான் போய் இன்டர்நேஷனல்ல கலந்துக்கு போனா முடியாது இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா லோ ஹேங்கிங் ஃப்ரூட், அதை வந்து சின்ன அது லாங் டெயில் கீவேர்டு எடுத்து சின்ன காம்படிஷன் இருக்கிற கீவேர்டு எடுத்து தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணணும். எடுத்தோடனே நேராக போயிட்டு இந்த மாதிரி ஜென்ரிக் டேர்ம் ஷார்ட் டெயில் கீவேர்டை பண்ணக்கூடாது. புரியுதா வெங்கடேஷ்? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே சார். ஏன்னா புரியுது சார். இதெல்லாம் ஹை காம்படிஷன். நம்ம எப்பவுமே லோ ம். காம்படிஷன்ல தான் ஒர்க் பண்ணணும் பிகினிங் ஸ்டேஜில். சரி, நான் டெய்லியும் பேக்லிங்க் பண்றேன், கண்டென்ட் ஏத்துறேன், எல்லாம் பண்றேன். எவ்வளோ சார் இன்க்ரீஸ் ஆகும் டொமைன் ரேட்டிங்? டொமைன் ரேட்டிங் ரெண்டும் ஒன்று தான். ஒரு 15 to 20 ஒர்க் ஆகும். 15 to 20 தான் இன்க்ரீஸ் ஆகும். 2 வருஷம் போச்சுன்னா ஒரு 25. அது கூட நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்கன்றதை பொறுத்து. ஒண்ணுமே இல்லை, அமேசான் வெப்சைட் இருக்கா, அது உள்ள போங்க. உள்ள போயிட்டு சும்மா ஏஐ கண்டென்ட் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க, உடனே அது ரேங்க் ஆயிடும். ஏன்னா அமேசான் பெரிய ஹை வெப்சைட், டொமைன் அத்தாரிட்டி ஹையா இருக்குது. அந்த டொமைன் அத்தாரிட்டி எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னா டே பை டே, மந்த் பை மந்த், இயர் பை இயர் தான் இம்ப்ரூவ் ஆகும். உடனே இம்ப்ரூவ் ஆகாது. இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். ஓகே, இப்ப சொல்லுங்க, வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுக்கலாமா வேணாமா? எடுக்கக்கூடாது. சரி, நான் என்னோட ரெக்கமெண்டேஷனும் நான் சொல்றேன். என்னோட ரெக்கமெண்டேஷன் இதுதான். எப்பயுமே நீங்க ஒரு கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி காம்படிஷன், அதாவது வந்து நான் இந்த பிசினஸ் பண்ண போறேன்ப்பா, இந்த பிசினஸ்ல யாரெல்லாம் இருக்காங்கன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கணும். அப்பவே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேவா? நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்றேன். இதெல்லாம் நீங்க அப்புறமா செக் பண்ணுங்க, இண்டிவிஜுவலா செக் பண்ணி பாருங்க. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஸோ இவங்க பாருங்க, இங்க என்ன கீவேர்டு கொடுத்துருக்காங்க? வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்துருக்காங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் பெங்களூர். நீங்க எங்கேயும் தேட தேவையில்ல, உங்க காம்படிட்டர் வெப்சைட் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றது தெளிவா தெரிஞ்சிடும். பாத்தீங்களா? எல்லாமே பாருங்க, பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர், ஏஜென்சிஸ் இன் பெங்களூர், சர்வீசஸ் இன் பெங்களூர், அப்புறம் திரும்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் பெங்களூர். ஸோ எல்லாமே கிளியரா கீவேர்டு ரிசர்ச் டார்கெட் அழகா பண்ணியிருக்காங்க. யாரும் வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணல, அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் பண்ணல. எப்பயுமே நம்மளுக்கு ஈஸியா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். எடுத்தோடனே எனக்கு இது வால்யூம் அதிகமா இருக்குன்னு பண்ணக்கூடாது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க பெங்களூர் பேஸ்டு பிசினஸ்க்கு கீவேர்ட் ரிசர்ச் பண்றீங்க, அதுக்கேற்ற மாதிரி கீவேர்ட் ரிசர்ச். இப்போ அவங்களுக்கு பியூட்டிஷியன் அகாடமி நம்ம எப்படி பண்ணோம்? பியூட்டிஷியன் கோர்ஸும் நம்ம பண்ணல. நம்ம என்ன பண்ணோம்? பியூட்டிஷியன் கோர்ஸ் இன் பெங்களூர்னு போட்டுறோமா இல்லையா? அப்ப அதுல என்ன வருது? ஹோல் கம்போசிஷன், ஹோல் கீவேர்ட் கம்போசிஷன் வந்துச்சா? அந்த மாதிரி தான் நம்ம பண்ணோம். வெறும் பியூட்டிஷியன் கோர்ஸ்னா அது உங்களுக்கு இதாகாது. ஓகேங்களா? ஒரு பிசினஸ் ஒரு மாதிரி. நாம என்ன பிசினஸ்க்கு கீவேர்ட் ரிசர்ச் பண்றோம், என்ன பிசினஸ்க்கு எஸ்இஓ பண்ண போறோன்றது நம்மளுக்கு தெளிவு இருக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ இல்லை சார், எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யாருன்னா தேனா எனக்கு ரேங்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். இப்போ இல்லை, லேட்டரா நீங்க அப்புறமா பிளாக் எழுதி பண்ணலாம். ஆக்சுவலா அது ஒரு பிளாக் பேஜுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரேங்க் ஆயிருக்காங்க, அது எல்லாமே பிளாக், சர்வீஸ் பேஜ் கிடையாது. நான் இன்னொன்னு சொல்றேன், நான் இதுக்கு கீழே வரேன். இங்க ஒரு டயக்ராம் கூட இருக்குது, ஷார்ட் டைல் லாங் டைல். ஸோ இங்கே ஒரு கன்வர்சேஷன் மாதிரி, ஒரு காம்படிஷன் கன்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் பழைய பிடிஎஃப் தான், பட் இது ஸ்டில் ஒர்க்கிங். ஓகே, வால்யூம்னா எத்தனை பேர் தேடுறாங்கன்னு. ஷார்ட் டைல் ஹை காம்படிஷன், லாங் டைல் லோ காம்படிஷன். எதை பிக் பண்ணலாம்? வால்யூம் லெவல்ல லோ, அது வால்யூம் லெவல்ல காம்படிஷன் கிடையாது, வால்யூம் லெவல்ல இது லோவா தான் இருக்கும், இது ஹையா தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னு ஷார்ட் டைல் கீவேர்டு தான் வின்னு. நீங்க செலக்ட் பண்ண மாதிரியே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் வின்னு. செகண்ட், காம்படிஷன் லெவல் என்னவா இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம மாட்டு போய் ஒரு பெரிய இடத்துல போய் காம்படிட் பண்ணி மேலே வரலன்னா உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும், நீங்கள் விட்டுட்டு வந்துடுவீங்க. காம்படிஷன் லெவலில் லாங் டெயில் கீவேர்டு தான் லோவாக இருக்கும், ஷார்ட் டெயில் கீவேர்டு ஹையாக இருக்கும். உங்களால் ரேங்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை.
ஃபோக்கஸ் வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபோக்கஸா இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் பெங்களூர் ஃபோக்கஸா? எதுல ஃபோக்கஸ் அதிகமா இருக்கு நீங்களே சொல்லுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் பெங்களூர் கிளியரா தெரியுது. ஓகே, அவங்க சர்வீஸ் கேட்கறாங்க அப்படின்றது ஃபோக்கஸ்டா இருக்கா? வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது என்ன கேட்கறாங்கன்னு உங்களுக்கு தெரியலையே, ஜெனரேட் ஆகும் அது ஒன்று. இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து லாங் டெயில் கீவேர்டு தான் வின் பண்ணுது. காஸ்ட், இது ஹை காஸ்ட். ரெண்டாவது கன்வர்ஷன் லோவா இருக்கும், கன்வர்ஷனும் லோ. இது லோ காஸ்ட், கன்வர்ஷன் ஹையா இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேர்றவங்களுக்கு நீங்க உங்க ஆட் கன்வர்ஷன் தான், அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தர் கால் பண்றதுக்கும் வந்து கோர்ஸ்ல சேர்றதுக்கு அதான் கன்வர்ஷன். இப்ப கன்வர்ஷன் ரேட் எதுல அதிகமா இருக்குது? லாங் டெயில் கீவேர்ட்ல. காஸ்ட் வைஸும் லாங் டெயில் கீவேர்ட் தான் கம்மி. இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் இந்த டாபிக் புரியல. அப்படி கிடையாதுங்க, சிம்பிள். கீவேர்டில் 3 டைப்ஸ் ஆஃப் கீவேர்டு இருக்குதுங்க. ஷார்ட் டெயில், மீடியம் டெயில், லாங் டெயில். லாங் டெயில் உங்களுக்கு ஈஸியாக ரேங்க் ஆகும், ஹை கன்வர்ஷன் கொடுக்கும். ஷார்ட் டெயில் வந்து உங்களுக்கு ஹை கன்வர்ஷன் கொடுக்காது. வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதில் என்ன இருக்குது? ஜஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர்னா என்ன இருக்குது? அது தேடுறாங்க, நீங்க மேலே வரீங்க, உங்களுக்கு கால் வருமா வராதா? அதை தான் நான் சொல்றேன், அவ்வளோதான் விஷயம். ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? எப்பயுமே லாங் டெயில் கீவேர்டு தான் நம்ம எடுக்கணும். ஷார்ட் டெயில் கீவேர்டு ஹை காம்படிஷன், நம்மளால ஃபோக்கஸ் பண்ணி அதை மேலே கொண்டு வர முடியாது. நீங்க பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்க, அந்த அது வந்து எல்லாமே ஹை பிக் ஷாட் தான் ரேங்க் ஆயிருக்காங்க. உங்களால அவங்கள பீட் பண்ணி மேலே வந்தால் தானே உங்களுக்கு பிஸ்னஸ் வரும். மேலே வரலன்னா என்ன பண்றது? அப்போ எது பெஸ்ட்டு? லாங் டெயில் கீவேர்டு தானே. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன் சொல்றேன்னா நீங்க கீவேர்டு ரிசர்ச் பண்ணும்போது லோக்கல் ஏசியோக்கு சேர்த்து தான் இதுல கீவேர்டு ரிசர்ச் பண்ணுவீங்க. லோக்கல் ஏசி எப்படி ஒர்க் ஆகுது? பெங்களூர்ன்ற வேர்டு இருந்தால் தானே லோக்கல் ஏசியோட ரேங்க் ஆகும், இல்லைன்னா எப்படி ரேங்க் ஆகும்? ரேங்க் ஆகாது. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். ஓகே வெங்கடேஷ், உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஓகே டன். இப்போ நம்ம மறுபடியும் இந்த கான்செப்டுக்கு வரோம். ஸோ இப்போ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்கும். அடுத்தது 3 டைப்ஸ் ஆஃப் குவரிஸ் இருக்கு. அதாவது லென்த் ஆஃப் கீவேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம், ஷார்ட் டெயில், மீடியம் டெயில், லாங் டெயில். அதே மாதிரி கீவேர்டில் வெரைட்டிஸ் இருக்குது. அதோட மீனிங்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து நம்ம அதிக ரேட் ரெண்டாவது நீங்க பார்த்து ஓகே சார், நாமளே ஒரு பொருளுக்கு அதுதான் சொல்றேன். இப்போ சிம்பிளா சொல்றேன் பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இது எப்படி இருக்குது? இது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எங்க, எந்த இடத்துல? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இன் பெங்களூர்னா அப்ப பெங்களூர்ல எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வேணும், நீங்க வந்தீங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ 3 டைப் ஆஃப் கோரி இருக்குது கீவேர்ட்ல இருந்து. இப்போ நம்ம பீப்புள் டைப் பண்றாங்களா, அதெல்லாம் நம்ம கோரியா நம்ம பார்க்கணும். கோரிஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். கோரிஸ்னா கீவேர்ட் டைப் பண்றாங்க, அதான் கோரிஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கீழே வந்தா ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் கோரிஸ். இன்ஃபர்மேஷன் கோரிஸ்னா திஸ் ஆர் த கோரிஸ் யூசஸ் சர்ச் வென் தே ஆர் லுக்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஹவு டு பிகம் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேலரி, இதெல்லாம் வந்து கொஸ்டின் கரெக்டுங்களா? கொஸ்டின் ஃபார்மேட் எல்லாமே இன்ஃபர்மேஷன் கோரிஸா பார்ப்போம். ஏன் இன்ஃபர்மேஷன் கோரிஸ்னா அவங்க தேடுறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான், ஆனா வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தேவைப்படுது. வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது வெறும் இன்ஃபர்மேஷன், நான் அதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்றது தான் அந்த கீவேர்டோட மீனிங். அதை நம்ம எடுக்கணுமா? வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றதை எடுக்கணுமா? வேணாம். ஓகே, ஸோ வி கேன் யூஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் கோர்ஸ் டு ரைட் அ பிளாக். ஆக்சுவலாக சொல்ல போனா நான் இங்க வரேன், நான் என்ட்ரு பண்றேன். என்ட்ரு பண்ணிட்டு நேராக இங்கே வரேன். ஃபர்ஸ்ட் வெப்சைட் தானே ஃபர்ஸ்டே ஓப்பன் ஆச்சு. கிளிக் பண்ணா ஃபுல்லாக பிளாக் தான் எழுதியிருப்பாங்க. காட்டுறேன். சி
இப்போ இந்த பேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீ டைப்ஸ் சேனல்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, ஏதாவது ஃபோன் நம்பர் இருக்கா, இல்லை ஏதாவது சர்வீஸ் பேஜ் இருக்குதா பாருங்க. சர்வீஸ் ரிலேட்டடாக எதனா இருக்கா? ஃபுல்லாக கண்டென்ட் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன் குவரிஸ். இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் குவரிஸ். அந்த டாபிக் பற்றி எழுதுறாங்க. ஆனால் இப்போ இதே வந்து இப்படி டைப் பண்ணுறேன்னு வைங்க. இப்படி டைப் பண்ணாவே இந்த மாதிரி ரிசல்ட் வருது. ஃபர்ஸ்ட் அந்த ரிசல்ட் அங்கே போகும்போது அந்த மாதிரி வரல. இதை கிளிக் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ரிசல்ட். இங்கே என்ன இருக்குது? இன்டெகிரேட்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி டிரைவிங் த்ரூ த பவர் ஆஃப் டேட்டா. ஓகே ஃபைன். கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களா? காலர்ஸ் கொடுத்துட்டாங்களா? கீழே வாங்க. நான் போட்ட கீவேர்டு அப்படியே இருக்குதா? பெங்களூர்ல இருக்குன்னு காட்டுறாங்களா? ஃபார்ம் இருக்கா? ஃபோன் நம்பர்லாம் கேட்டிருக்காங்களா? என்னென்ன சர்வீசஸ்ன்னு இருக்கா? கீழே வந்தீங்கன்னா சம் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. என்னென்ன கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு இருக்கா? இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இன் பெங்களூர், தெரியுதா எல்லாமே? ஸோ இந்த பேஜை கரெக்டாக இந்த ஆடியன்ஸ்க்கு அவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் விஷயம். இது ஈஸி லாங் டெயில் கீவேர்ட் பண்ணுறது. இப்போ பிராண்ட் ஸ்டோரின்றது ஒரு 80 இல்லை, இதெல்லாம் நான் சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு கீவேர்டு மட்டும் பாருங்கள். பிராண்ட் ஸ்டோரின்றது ஒரு 80 பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 80 பீப்புள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 80 பேர் வேலை பார்க்குறாங்க. இவங்க ஏன் இந்த கீவேர்டுக்கு ரேங்க் பண்ணலை? அதான் என் கொஸ்டின். இப்போ ஏன் பண்ணல? பண்ணலாம்ல. 80 பேர் வேலை பார்த்தா பண்ணலாம்ல. ஏன் பண்ணல? வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்ப அவங்களே இப்ப பிராண்ட் ஸ்டோரியே பண்ணலாம். நாம எப்படி பண்றது? நம்ம ஒரு பிகினர், கரெக்டுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா லாங் டெயில் கீவேர்டு எடுத்து அந்த கீவேர்டுக்கு வேல்யூ இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தான் நம்ம ஒர்க் பண்ணணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து என்ன புரியல. அதுதான் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி கீவேர்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, பிசினஸ் அனலைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு பிசினஸ்க்கு கீவேர்ட் ரிசர்ச் பண்றீங்களா, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த பிசினஸ்ல யாராவது இருக்காலும் அவங்க வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்பதான் தெரியும் அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இருக்குன்றது தெரியும். இல்லை நம்மளுக்கு கீவேர்ட் ரிசர்ச் கஷ்டமா இருக்கும். நீங்க நேரா கீவேர்ட் ரிசர்ச் போட்டீங்கன்னா வெறும் கீவேர்ட் ரிசர்ச்சா போகும். அது ஒரு பிசினஸ் அனலைஸ் பண்ணிட்டு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ புரிஞ்சுதா? ஆமா, ஹோல் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் உங்களுக்கு கீவேர்ட் பேசிஸ்ல தான். ஆமா, சோஷியல் மீடியா வந்து கீவேர்ட் பேசிஸ்ல வராது. அது வந்து கண்டென்ட் பேசிஸ்ல வரும். உங்களுக்கு பிராண்டிங் அது இதுன்னு போகும் அதுல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க அதுதான் இப்ப பாருங்க, நான் இவ்வளவு தூரம் சொல்லும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தது. 2 கீவேர்டுக்கும் உள்ள வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கூட நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கூட தேவையில்ல. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் பெங்களூர் இதான் நம்ம கீவேர்டு. இல்ல, சம்டைம்ஸ் பெங்களூர் ரிசல்ட்ஸும் வரும். ஸோ பெங்களூர் ரிசல்ட்ஸும் வருது. இதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா லொகேஷன் பேசிஸா போடும்போது கிளியரா அது டார்கெட் பண்ணி கிளியரா ரேங்க் பண்ண முடியும். அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் இதுக்கு தான் நம்ம கீவேர்ட் ரிசர்ச் இப்படி பண்றோம். இப்போ அவங்களுக்கு நம்ம பியூட்டிஷியன் அகாடமி நம்ம பண்ணியிருக்கோம். அதை பார்க்கும்போது நம்ம இந்த பேசிஸ்ல தான் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இருங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கெல்லாம் சாஃப்ட்வேர் இருக்கு. சாஃப்ட்வேர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வேணாம். எக்ஸாம்பிளுக்கு இதுதான் இன்ஃபர்மேஷன் கீவேர்டு. இதை தேடுறவங்க வந்து என்னன்னா இன்ஃபர்மேஷனை படிக்க தான் வருவாங்க, வச்சு வேற எதுக்கும் வரமாட்டாங்க. ஓகேவா? அடுத்தது நேவிகேஷன் கோரிஸ். நேவிகேஷன் கோரிஸ்ன்றது ஒரு பிராண்டை வச்சு மட்டும் தேடுறது. இப்போ வந்து அமேஸ் இன்ஸ்டியூட் பிராண்டு தான். அதே மாதிரி வந்து ஒரு நைக்கி ஷூ பிராண்டு. இந்த மாதிரி பிராண்ட் ரிலேட்டட் கோரிஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் கோரிஸ். இதுதான் மெயின் கீவேர்டு.
ஒரு லோக்கல் பிசினஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் பெங்களூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் இன் பெங்களூர். பாருங்க, இப்போ இதோட இந்த கீவேர்டு கட் ஆகுதுன்னா இதோட இந்த கீவேர்டு இது கூட ஓகே, இதோட இந்த கீவேர்டு கட் ஆச்சுன்னா இது இன்ஃபர்மேஷன் கீவேர்டாக மாறிடும். இது ஃபுல் கீவேர்டாக இருக்கிறதுனால இது வந்து டிரான்சாக்ஷன். ஏன் டிரான்சாக்ஷன் நம்ம சொல்கிறோன்னா, இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் தேடுறாங்கன்னா அவங்க இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, ஆக்ஷனில் இறங்குவாங்க. எனக்கு இந்த சர்வீஸ் வேணும், ஓகே யார் இருக்காங்கன்னு கால் பண்ணுவாங்க. டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதனால டிரான்சாக்ஷன் கீவேர்டு. இன்னும் நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. செம்ரஸ் டுட்டோர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன், மறுபடியும் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? இல்லை நான் மறுபடியும் எடுக்கிறேன். ஓகேங்களா? இல்லை ரெண்டுமே பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம இதுவரையும் பார்த்த இதுதான் பாருங்க, ஷார்ட் டெயில், மீடியம் டெயில், லாங் டெயில். இப்போ நீ உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கீவேர்ட்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. பாருங்க, ரியல் எஸ்டேட் போட்டால் எனக்கு என்ன ஃபோக்கஸ் இருக்கு, ரியல் எஸ்டேட்னா எங்கே என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரியல் எஸ்டேட் கம்பெனி இன் பெங்களூர்னு எடுத்தா ஓகே, ரியல் எஸ்டேட் கம்பெனி இன் பெங்களூர் ஏறுறாங்கன்னா யாருன்னா தான் எடுத்துக்கணும். அவ்வளோதான். சரி, இப்போ பவித்ரா வந்து அவங்க வந்து கிளாஸ்க்கு வரல, அவங்க வந்து அவங்க வெப்சைட் முடிக்கணும்னு வராங்க. சின்ன சின்ன டாபிக் நான் எடுத்து முடிச்சிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நாலேருந்து நான் சொல்கிற டைமுக்கு வந்துருங்க. நான் உங்களுக்கு தனியாக 2 o'clock கூட சொல்கிறேன், நீங்கள் 2 o'clock வந்துருங்க, வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. இல்லைனா 2:30 ஸ்டார்ட் பண்ணலாம், 4:30 வரைக்கும் போகலாம். அப்போ தான் என்னால் குயிக்காக முடிக்க முடியும். அதுக்கு தான். ஓகே, இப்போ இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து யூடியூப்ல 1 by 1 ரெக்கார்ட் ஆகி போஸ்ட் ஆகும். நேற்றுமே இந்த கிளாஸ் நீங்கள் வரல இல்லையா, அது யூடியூப்ல போட்டேன், நீங்கள் பாருங்க. சல்வார்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் எடுத்து பாருங்க. ஓகேங்களா? அதில் ஒரு ஐடியாஸ் வரும். ஸோ அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்க, நான் அவனை காட்டுறேன். ஸோ டோன்ட் வரி, இது எல்லாமே நீங்கள் இதிலே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்கள் கிளாஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். 2:30 இல்லை 3 to 5 நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டைமுக்கு நீங்கள் போய் பார்த்துக்கணும். அந்த பிளேலிஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இது உங்களோட பேக்கப் கிளாஸஸாக இருக்கும். நான் இங்கே போட்டிருக்கேன், இதுவுமே கீவேர்டு செட் டாபிக் தான். இது வந்து சல்வார் பிஸ்னஸ், இவங்க வராங்க இல்லைங்களா, செல்வி வராங்க இல்லைங்களா, அவங்களுக்காக பண்ணது. ஓகேங்களா? எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக கனெக்ட் பண்ணுவேன். ஒரு நாள் ஒரு இண்டிவிஜுவலாக கனெக்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக முடிக்கிற வரைக்கும் சப்போர்ட்டிவாக தான் போகும். ஸோ டோன்ட் வரி, எதுவும் புரியலன்ற கான்செப்ட் வராது. ஓகே, ஸோ மார்னிங் பேட்சுக்கு நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் கனெக்ஷன் கொடுத்து ஒரு டைம் சொல்லி அந்த கனெக்ஷன் கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேலே வேணாம். இந்த வீடியோ அப்லோட் ஆகட்டும், இதையும் நீங்கள் பாருங்க. ஓகேவா? வெங்கடேஷ், சொல்லுங்க சார். கீவேர்ட் ரிசர்ச் புரிஞ்சுதா? இன்னும் ப்ராக்டிக்கலாக பண்ண வேண்டியது இருக்குது. ப்ராக்டிக்கலாக நான் காமிக்கிறேன். இன்னும் 1 or 2 days கீவேர்ட் ரிசர்ச் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெப்சைட் டிசைனிங்லாம் பண்ணுவோம். புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஓகே, புரிஞ்சுது சார். ஓகே, டன். நீங்கள் ஆஃப்லைன் வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறது கஷ்டமா இருக்குது. திடீர்னு வந்து அப்படி பேசுகிறாங்களா, ஸோ அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகே சார், ஆகஸ்ட் 3rd ஆஃப்ல வந்துடுறேன் சார். நோ ஓகே, ப்ராப்ளம். டன். ஓகே சார். சரிங்க, பாய்ங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம், சேம் டைமிங்கு. தேங்க்யூ. 2 இல்லைனா 2:30 நான் சொல்கிறேன். அந்த டைமுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. சார் ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும். சொல்லுங்கள். டுமாரோ